பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 115 சங்கீதம் 11 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 115 சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். நம் ஆண்டவர் யாரு? துணையமாக இருக்கிறவர், கேடகமாக இருக்கிறவர். நம் ஆண்டவரை பற்றி இங்கே ஒரு மேன்மையான ஒரு வார்த்தை. நம் ஆண்டவர் யார்? எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு துணையானவர், நமக்கு கேடகமானவர், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர், துணையாக இருப்பார். நம்மளை துணையாக இருந்து நடத்துறது மட்டும் இல்லை, நமக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் 115:11 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே, பயப்படுகிறவர்களே, நீங்கள் யாரை நம்பணுமா? கர்த்தரை நம்பணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, அவரை நம்பும்போது அவர்களுக்கு அவர் என்னத்தை கொடுக்குறாரா? உனக்கு நான் துணையாக இருப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிற தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார், நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார், அடைக்கலத்தை கொடுப்பார். அவர் தஞ்சமும் மறைவிடமும் உறவிடமாக இருந்து நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அப்படின்னா என்ன? வேதம் சொல்லப்பட்டிருக்கு, பயப்படுதல்னா என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயந்தவர்களே தீமையை விட்டு விலகுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே நீங்கள் தீமையை விட்டு விலகுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன பண்ணணுமா? நல்லது எது கெட்டது எது நிச்சயம் நமக்கு தெரியும். தீமையை விட்டு விலகணும். தீமையை விட்டு விலகுது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கும். அது தெய்வனுக்கு முன்பாக எப்படி இருக்கும்? அது உகந்த வாசனை சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது உகந்த வாசனை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் யோபு சொல்கிறாரு, யோபுவின் புத்தகம் 27 அதிகாரம் 3 சொல்லப்பட்டிருக்கு. யோபு சொல்கிறாரு, என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உதடுகளை நாக்கில் கூட தீமை செய்யாதபடிக்கு யோபு தன்னை காத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் தீமைக்கு இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயம். நல்லது எது கெட்டது எது கர்த்தர் விரும்பாத காரியம், கர்த்தர் அருவருக்கிற காரியம், இப்படிப்பட்ட காரியங்களை தன்னை காத்து கொள்ளுகிறவதே தீமையை வெறுப்பதாகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாகும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரர் தாவீது சொல்ல, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருக்கு பயந்து தன்னை காத்து கொண்டார். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. கர்த்தருக்கு பயந்து தன்னை காத்து கொண்டார். ஏன்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் தன் கையை போடுவது எப்படி என்று தன்னை காத்து கொண்டார். அவர் ஒரு யுத்த வீரன், காரிய சமர்த்தனன். தாவீது நினச்சா சவுலை ஜெயிக்க முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. அவ்வளோ பேர் கோலியாத்தை வீழ்த்துமானால் பலத்திலையும் உடல் வலிமையிலும் இப்படிப்பட்ட கோலியாத்தை வீழ்த்த தாவீதை கொண்டு வல்ல பெரிய காரியங்களை பெலிஸ்தருக்கு கர்த்தர் செய்வாரானால் இந்த தாவீதால் சவுலை நிச்சயம் வீழ்த்த முடியும். அப்படி இருந்தும் தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு துணையாக இருப்பார் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார், அவர்களுக்கு கேடகமாக இருப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயந்து தீமையை வெறுத்து நீங்கள் வாழ்கிறீங்களா? அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு தேவன் எப்படி இருப்பாராம்? துணையாக இருப்பாராம், கேடகமாக இருக்காம். அன்பு சகோதரியோட சாட்சி, கடந்த ஆண்டுகளில் அவங்க சுகவீனப்பட்டு போய் படுத்த படுக்கிலேருந்து எழும்ப முடியாத சூழ்நிலையில் கிட்டத்தட்ட டாக்டர்கள் மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலும் இடுப்பு பகுதியில் ஃபைனல் கார்டில் சர்ஜரி பண்ணணும்னு சொல்ல அந்த சூழ்நிலையில் மதியிலும் நாமத்தினால தேவனை நம்பினதுனால, தேவனை விசுவாசித்ததுனால, கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் எசேக்கியா போல கண்ணீரோடு தேவனை நோக்கி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆண்டவரே உம்மை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து நான் நடப்பிடமாய் வாழாதபடிக்கு ஆண்டவரே என்னை நீங்கள்
இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த மகள் கேட்டுக்கொண்டதுனால நோய்வாய்ப்பட்டு பலவீனம் இல்லை, திடீரென்று எதிர்பாராத விதமாய் படுத்த படுக்கையில் நின்று எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க இருந்த இடத்துலேருந்து காரில் கொண்டு வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி அவர்களுக்கு முதலுதவி எல்லாம் செய்யப்பட்ட நிலைமையிலையும் அவங்களால் எழும்பி நடக்க முடியல. ஆனால் இரவும் பகலும் தேவனை நம்பி அந்த படுத்த படுக்கையிலேருந்து கத்தரை நோக்கி ஜெபிச்சாங்க. கத்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிச்சாங்க. ஆண்டவரே நம்பிக்கை கொண்டதுனால தேவன் அந்த மகளுக்கு துணையாக இருந்து, அந்த மகளுக்கு கேடகமாக இருந்து, அந்த பலவீனத்திலேருந்து ஆண்டவர் எழும்பி நடக்க வச்சார். அந்த டாக்டர்ஸ்கள், மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இந்த மகளால் ஃபைனல் கார்டில் இடுப்பு பகுதி இவ்வளோ பலவீனம் இருந்து, எலும்பு தேய்மானம் இருந்து, அறுவை சிகிச்சையே இல்லாமல் இருந்து இந்த மகள் எப்படி எழும்பி நடந்தாங்கன்ட்டு. தன்னுடைய பட்டணத்துலேருந்து அந்த அம்மா தன்னுடைய ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு வந்து காரில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட மகள் இப்போதும் எழும்பி நடந்து அவங்க தனியாக ட்ராவல் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வன் மேலே நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்க அந்த மகளோடு வாழ்க்கையில் தெய்வன் அப்படி அற்புதம் செய்து உயர்த்தினார். அது மட்டும் இல்லை, அவர்களோட மகளுக்கு திருமணம் பண்ணி அந்த மகளுக்கு ஒரு முறைக்கு 3 முறை 2-3 முறை கரு கலைந்து போய் ரொம்ப மன உளைச்சலில் இருந்தாங்க. ஆண்டவரே, என் மகளுக்கு எனக்கு அற்புதம் நீங்கள் செய்வீங்கன்னா, என்னோட நம்பிக்கையை நீங்கள் கனப்படுத்துவீங்கன்னா நாங்கள் உங்களை நம்பணும் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் ஆண்டவர் அந்த நம்பிக்கையை கொடுத்தீங்களப்பா. இன்றைக்கு நீர் கொடுத்த மகள் ஆண்டவர், இந்த மகளோட கர்ப்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த மகளுக்கு ஆண்டவரே குழந்தை கர்ப்பத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க என்று கேட்டப்போ அந்த மகளுக்கு 2-3 முறை கரு கலைந்த போதிலும் கத்தர் அந்த மகள் கருத்தரிக்கும்படி 3வது கருத்தரிக்கும்படி கத்தர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் மருத்துவமனை பரிசோதனைக்கு போகும்போது ஒவ்வொரு காரியத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு வந்து சொல்லுவாங்களா, அம்மா மருத்துவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள், பிள்ளைக்கு இந்த பலவீனம் இருக்குது, அந்த பலவீனம் இருக்குது, உனக்கு பலன் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, இந்த பிரச்சனை இருக்குது, நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் நீரே என் நம்பிக்கை, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை, நீங்கள் தான்ப்பா என்ன உறவுகள், குடும்பம், சொந்த குடும்பத்தார், கணவரால் நான் கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்தும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் துணையாக இருந்தீங்க, கேடகமாக இருந்து நடத்தினது போல் ஆண்டவர் என் அன்பு மகளுக்கு நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு துணையாக இருந்து இந்த மகளோட பிரசவ காலம் ஆண்டவரே கர்ப்ப காலத்தில் நீங்கள் எங்களுக்கு துணையாக இருந்து கேடகமாக இருந்து வழி நடத்தணும்னு பிள்ளைகளோட ஜெபத்தை தெய்வன் கேட்டார். அந்த மகள் அற்புதமாய் ஆச்சரியமாய் அந்த மகளுக்கு வழி வந்தது. மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போய் சில நிமிஷத்துக்குள்ளே அந்த மகள் அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். அந்த மகள் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக சாட்சி சொல்கிறாங்க. ஆண்டவர் கத்தருக்கு பயந்தவர்களே அவரை நம்புகிறாங்க. தீமையை வெறுத்து நீதாண்டவரே ரட்சகர், யார் எங்களை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்டு உண்மையில் நம்பிக்கையாக இருந்து நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்க, என்னை வழி நடத்தி வாழ வைப்பீங்கன்று நம்பி கத்தரை பிடிச்சு கொண்டு வாழ்ந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் தெய்வன் அற்புதத்தை செய்தார். இந்த 2-3 முறைக்கு அபார்ட் பண்ணியும் அழகான பிரசவ காலத்தின் போதும் அழகான குழந்தையை கத்தர் கொடுத்து சுகப்பிரசவத்தை கொடுத்து தாயை செய்ய நலமுடன் இருக்க கத்தர் உதவி செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் யாருக்கு துணையாக இருப்ப தெரியுமா? கத்தருக்கு பயந்தவர்களுக்கு, கத்தரை பயந்திருக்கிற ஜனங்களுக்கு, கத்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாக இருப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அந்த ஆண்டவர் தாவீதுக்கு மாத்திரமில்லை, இந்த நாள் சாட்சி கேட்ட உங்களுக்கும் தேவன் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை வழி நடத்துவது நிச்சயமே. எந்த காரியமாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் வைத்து, அப்பா நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, என்னுடைய பொல்லாத வழிகளை பொல்லாத காரியங்களை விட்டு நான் மனம் திரும்பி உங்களை நம்புகிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு துணையாக இருந்து என்னை வழி நடத்துங்கன்னு கேளுங்க. நல்ல தகப்பனே, கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் கொடுத்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகளோடு கூட குடும்பங்களோடு கூட இடைப்பட்டிருக்கு பேசியிருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோப தாவீதை நடத்தினவர், தானியேலை நடத்தினவர், நிச்சயம் உங்களை வழி நடத்துவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.